வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். நம்மை படைத்த உருவாக்கின ஆண்டவரோடு தொடர்பு கொள்வதற்கு நமக்கு இருக்கும் ஒரே வழி ஜெபம். ஜெபம் என்பது ஆண்டவரோடு பேசுகின்ற, உறவாடுகின்ற ஒரு அனுபவம். ஃபோனில் ஒருவரோடு பேசுவதை போன்றதுதான். நான் ஒருவரோடு பேசுகிறேன், அவர் என்னோடு பேசுகிறார். ஜெபத்தில் இதுதான் சிறந்த வழி. நான் பேச வேண்டும், அவர் பேசுவதை கவனிக்க வேண்டும். நான் மட்டும் பேசிக்கொண்டே இருந்தால் அது சரியான தொடர்பு வழி அல்ல. ஆண்டவரும் என்னோடு பேச வேண்டும். எப்படி ஆண்டவரின் குரலை, சத்தத்தை புரிந்து கொள்வது? ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். போக போக அவர் நமக்கு உணர்த்துவதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். வேதத்தை ஒழுங்காக, கருத்தாக வாசிக்கும்போது, தியானிக்கும்போது அவருடைய சத்தத்தை உணர முடியும். தொடர்ந்து நம் இதயத்திலும் அவர் நம்மோடு பேசுவதை உணர முடியும். ஜெபிக்கின்ற பொழுது நாம் அவரோடு பேசுகின்றோம். வேதத்தை தியானிக்கின்ற பொழுது அவர் நம்மோடு பேசுகின்றார். ஜெபமும் தியானமும் எப்பொழுதும் இணைந்தே செல்ல வேண்டும். தெய்வீக வழிநடத்துதலுக்காகவும் எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பிற்காகவும் ஏறெடுக்கப்பட்ட தாவீதின் ஜெபம்தான் சங்கீதம் 143. இந்த ஜெபத்தில் 4 முக்கியமான காரியங்களுக்காக ஜெபிக்கிறார். நமக்கும் இந்த ஜெபம் ஒரு மாதிரியான ஜெபமாக உள்ளது. முதலாவது, அதிகாலையில் உமது கிருபையை, உமது பேரன்பை கேட்க பண்ணும். என்னை பலப்படுத்தும். என் இதயத்தில் இன்னும் உன் அன்பை உணர்ந்து விசுவாசிக்க என்னை பலப்படுத்தும். இரண்டாவது, நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். நான் தேர்ந்தெடுக்கும் வழி அல்ல, நீர் காட்டும். நீர் என்னை கரம்பிடித்து நடத்தும். அதுவே சிறந்தது, பாதுகாப்பானது. மூன்றாவதாக, கர்த்தாவே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும். என் பலத்தினால் அல்ல, நீரே என் பாதுகாப்பு. உம்மை நம்பியிருக்கிறேன். நான்காவதாக, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நான் பல காரியங்களை விரும்பினாலும் உம் விருப்பப்படி நடக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். இந்த ஜெபத்தில் ஜெபிப்பவரின் ஆழமான நம்பிக்கையையும் அர்ப்பணிப்பையும் நாம் உணர முடியும். நம்முடைய விருப்பங்களை காட்டிலும் கடவுளின் விருப்பம் நம் வாழ்வில் நிறைவேற ஜெபிப்பதே சிறந்த ஜெபமாகும். அன்பானவர்களே, அதிகாலைகளை ஆண்டவருக்கு கொடுப்போம். புதிய பலனை உணருவோம். ஜெபம் ஒரு வழி பாதை அல்ல, இருவழி பாதை. ஜெபிப்போம், அவருடைய வார்த்தைகளை உணருவோம். நம்பிக்கையோடு புதிய நாளை சந்திப்போம். நடத்துவார் நன்மையான பாதையில். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை பாதுகாப்பாராக. ஆமென்.